அஜித்குமார் சார் வந்து பாத்தீங்கன்னா, இனிமேல் வந்து இதுக்கு முன்னாடி சொல்லியிருப்பாரு, தலன்னு கூப்பிடாதீங்க. என்ன வந்து ஏகேன்னு மட்டும் அஜித்குமார்ன்னு கூப்பிடுங்க. அப்படியும் அதுவையும் மீறி கூப்பிடணும்னு நினைச்சீங்கன்னா, ஏகேன்னு கூப்பிடுங்க. அப்படி இல்லைன்னா இந்த தல, அதுக்கப்புறம் அல்டிமேட் ஸ்டார் அஜித்குமார் அப்படின்ட்டு ஒரு சில பட்ட பேர்லாம் வச்சு கூப்பிடாதீங்கன்ட்டு ஏற்கனவே வந்து சொல்லியிருப்பாரு. ஸோ இன்னைக்கு வந்து அஜித்குமார் சாரை பத்தி கொஞ்சம் ஒரு ஒரு டாபிக் வந்து ரொம்ப ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. ஸோ கடவுளே அஜித் அப்படின்ட்டு ஒரு விஷயம் ரொம்ப நாளா நம்ம பேசிட்டு இருக்கோம், நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஒரு பண்ண ஆரம்பிச்ச விஷயம் வந்து பாத்தீங்கன்னா, இப்போ வந்து அவர் வரையும் போயிட்டு இதுக்கு மேல வந்து என்னை அப்படி கூப்பிடாதீங்க அப்படின்ட்டு கொஞ்சம் ஒரு அன்பான ஒரு கட்டளையை வந்து வச்சிருக்காரு. ஸோ அதை பத்தி இந்த வீடியோல கொஞ்சம் இதுக்கு முன்னாடி என்ன ப்ராப்ளம் வந்துச்சு, இதுக்கு முன்னாடி என்ன ஒரு கண்டிஷன் போட்டாரு, இப்போ வந்து எதனால இந்த ஒரு கண்டிஷன் போட்டாருன்னு இந்த வீடியோல பார்க்கலாம். வீடியோல ரொம்ப ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா, எல்லா ஆக்டர்ஸுக்கும் வந்து ஒரு ரசிகர் மன்றம் இருக்கும். ஸோ ஒரு பெரிய ஒரு ஆக்டரா வந்து ரொம்ப ஒரு ட்ரெண்டிங்காகவும் ரொம்ப ஒரு பிரபலமாகவும் ஆனாங்கன்னா, திடீர்னு அவருக்குன்னு ஒரு ரசிகர் மன்றம், அதுக்கப்புறம் அவருக்குன்னு ஒரு நற்பணி மன்றம் அப்படின்ட்டு ஏகப்பட்ட ஒரு விஷயம் வந்து இந்த மன்றம் மூலியமா நடக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து நிறைய ஆக்டர்ஸ் வந்து தமிழ்நாட்டிலும் சரி, இந்தியாவிலும் சரி இந்த மாதிரி ஒரு ரசிகர் மன்றம்ட்டு ஒரு இருக்கிறது வந்து வழக்கம். அஜித்குமார் சாருக்கு வந்து இதுக்கு முன்னாடி ஒரு ரசிகர் மன்றம் இருந்திருக்கு. அந்த ரசிகர் மன்றம் வந்து எனக்கு தேவையில்ல. நீங்க வந்து இந்த ரசிகர் மன்றத்துல இன்வால்வ் பண்ணிட்டு உங்களோட வேலையை விட்டுட்டு நீங்க வந்து உங்க வேலையை விட்டுட்டு அதுக்கப்புறம் நிறைய செலவு பண்ணிட்டு எனக்குன்னு என் பின்னாடி வர்றது எனக்கு சுத்தமா பிடிக்கல. ஸோ அதனால வந்து இந்த ரசிகர் மன்றத்தை கலைக்கிறேன் அப்படின்ட்டு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி கலைச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த அல்டிமேட் ஸ்டார் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பிரபலமான ஆக்டர்ஸ் வந்து இந்த பட்டப்பேர், இந்த பட்டப்பேர்னு சொல்லுவோம், இல்ல அது ஒரு பிராண்டான ஒரு பேருன்னு சொல்லுவோம். ஸோ ரஜினிகாந்த் சாரா இருக்கட்டும், கமல்ஹாசன் சாரா இருக்கட்டும், தளபதி சாரா இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஏகப்பட்ட பேர் இந்த மாதிரி ஒரு ஆக்டர்ஸ்னு ஒரு பிரபலமான ஆக்டர்ஸ்க்கு வந்து ஒரு பேர் ஒன்று இருக்கும், சூப்பர் ஸ்டார், அப்புறம் உலக நாயகன், அப்புறம் தளபதி அப்படின்ட்டு அஜித்குமார் சாருக்கும் ஒரு பேர் இருந்துச்சு. ஸோ அதை வந்து இனிமேல் வந்து யாரும் கூப்பிடாதீங்க அப்படின்னு அப்போ அந்த தலைன்ற ஒரு விஷயத்துல ட்ரெண்ட் ஆகும்போது, அல்டிமேட் ஸ்டார்ன்ற விஷயத்துலயும் சரி, தலைன்ற விஷயத்துலயும் சரி ட்ரெண்ட் ஆகும்போது என்னை வந்து என் பேரை வச்சு கூப்பிடுங்க, மற்ற பேர் இந்த பேர்லாம் வச்சு இந்த மாதிரி விஷயம் பேர்லாம் வச்சு கூப்பிடாதீங்க அப்படின்ட்டு ஒரு ஒரு எப்படி சொல்றதுன்னா ஒரு அன்பான ஒரு கட்டளைன்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி வந்து சொல்லியிருப்பாரு. அதையும் மீறி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரசிகர் மேல ஒரு அக்கறைப்படுற ஒரு ஒரு எல்லாருமே படுறாங்க. பட் இருந்தாலும் இவர் வந்து ஒரு தனியா ஒரு டிஃப்ரெண்டா வந்து சொல்ற செய்யற செயலா இருக்கட்டும், சொல்ற ஒரு ஃபேன்ஸ் கிட்ட எடுத்து போற ஒரு விஷயமா இருக்கட்டும் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு விஷயமாவே பார்க்கலாம். முதல்ல வந்து உங்க ஃபேமிலியை பாருங்க, அதுக்கப்புறம் உங்களோட லைஃப்பை பாருங்க. நீங்க வந்து நான் ஒரு ஆக்டரா ஒரு சினிமாவில் என் வேலையா பார்த்தேன்னா நீங்க வந்து பிடிச்சிருந்தா வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்காக வந்து இந்த சினிமாவை பார்த்துட்டு போங்க. உங்க வேலையை விட்டுட்டு இன்னைக்கு என் பின்னாடி வர தேவையில்ல அப்படின்ட்டு அவரோட மைண்ட் செட் வந்து அப்படிதான் இருக்கும். அவர் விடுற ஒரு ஸ்டேட்மெண்ட்லயும் சரி, அவர் விடுற ஒரு அறிக்கையிலையும் சரி. ஸோ அவரோட விஷயம் வந்து பாத்தீங்கன்னா, நான் என் வேலையை செய்யறேன், நீ உங்க வேலையை பாருங்க. மற்ற டைம்ல உங்க ஒரு என்ஜாய் பண்ணணும், ஒரு என்டர்டைன்மெண்ட் ஆகணும்னா அந்த படத்தை பாருங்க. படத்தை பார்த்துட்டு படத்தை மட்டும் பாருங்க. தேவையில்லாத விஷயத்தெல்லாம் இன்வால்வ் பண்ணிக்கங்க அப்படின்ற மாதிரிலாம் ஒரு ஃபாலோ பண்ணுங்க அப்படின்ற மாதிரிலாம் ஒரு அன்பா சொல்லியிருப்பாரு. இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி அசியம் மன்றத்தை கழிச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அல்டிமேட் ஸ்டார் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து கூப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறம் அல்டிமேட் ஸ்டார் தலை அப்படின்ற ஒரு பட்ட பேர்லாம் வச்சு கூப்பிடாதீங்க, அஜித்குமார்னு கூப்பிடுறதே பெட்டரா இருக்கும். அதுக்கப்புறம் செகண்ட் அந்த ஒரு விஷயம் கட்டளை இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்துச்சுன்னா அது கீழே வந்து பாத்தீங்கன்னா அன்பான ரசிகர்கள் அப்படின்னு ஆரம்பிச்சு உங்களோட ஃபேமிலியை பாருங்க, உங்களோட லைஃப்பை பாருங்க, உங்களோட உங்களோட நலனை பாருங்க அப்படின்னு முடிப்பாரு. ஸோ அதே மாதிரிதான் இப்போ ஒரு ரீசெண்ட் டைம்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பண்ணான ஒரு விஷயமா ஆரம்பிச்சது. ஒரு தியேட்டர்ல ஒரு மூவி தியேட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரிவ்யூ மாதிரி பண்ணும்போது ஏதோ ஒரு யூடியூப் சேனல், ஸோ அந்த ஒரு சம் ஆஃப் யூடியூப் சேனல்ல வந்து இன்டர்வியூ எடுக்கும்போது ஒரு பர்சனை வந்து அவர் வந்து ஒரு பண்ண ஆரம்பிச்ச ஒரு விஷயம், கடவுளே அஜித்தே கடவுளே அப்படின்ட்டு ஒரு பண்ண ஆரம்பிச்சது வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து ரொம்ப ஒரு எல்லார் மத்தியிலும் ஒரு பரவன ஒரு டாபிக்கா வந்து பார்க்கப்படுது. நாமளே வந்து பாத்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு மீம் பேஜா இருக்கட்டும், இல்லாச்சும் ஒரு ட்ரோல் பேஜா இருக்கட்டும், ஸோ அந்த மாதிரி வந்து இருக்கிற இருக்கிற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த அஜித்தே கடவுள் அப்படின்ற ஒரு விஷயம் ரீசெண்ட் டைம்லாம் நீங்க பார்க்காம இருந்திருக்க மாட்டீங்க. ஸோ அந்த மாதிரி வந்து எல்லா விஷயத்துலயும் பரவன ஒரு 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 கண்டென்ட் அது. இன்னைக்கு கிட்டத்தட்ட டிசம்பர் 11 நினைக்கிறேன் இன்னைக்கு. ஸோ இன்னைக்கு வந்து காலையில ஒரு ஒரு பர்சனல் மேனேஜர் வந்து அவரோட ட்விட்டர் அக்கௌண்ட்ல இருந்து பர்சனலா ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க. ஒரு எக்ஸ் பேஜ்ல வந்து ட்வீட் போட்டிருக்காங்க. அதுல என்னன்னு பாத்தீங்கன்னா அது ஒரு பேராகிராஃப் மாதிரி இருக்கு. ஸோ அதை வந்து நான் ஃபுல்லா சொல்ல மேட்டர் என்னன்னா ஒரு முக்கியமான ஒரு இடத்துல, அதுக்கப்புறம் கூட்டக்கு ஒரு இடத்துல இந்த மாதிரி ஒரு விஷயம் அஜித்தே அப்படின்ற ஒரு அப்படின்ற ஃபுல் சென்டென்ஸ் போடல, கடவுளே அப்படின்ற ஒரு விஷயம் வந்து சொல்றது வந்து எனக்கு ரொம்ப ஒரு பர்சனலா ஒரு அஃபெக்ட் ஆயிருக்கு. ஸோ இதை வந்து சொல்றதுக்கு எனக்கு கொஞ்சம் கூட உடன்பாடு இல்லை. நீங்க இதை வந்து ஒரு
ஒரு அன்பா ஒரு இதை வந்து தவிர்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட்ல நான் சொன்ன மாதிரி வந்து யாரையும் புண்படுத்தாமல் கடினமாக உழைத்து உங்கள் குடும்பத்தை கவனித்துக் கொள்ளுங்க. ஸோ எப்பயுமே நான் சொல்றதுதான், இதுக்கு முன்னாடியும் சொன்ன மாதிரி தான். நம்ம மேல இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு கட்டளை மாதிரி போட்டு அதுக்கப்புறம் உங்களோட ஃபேமிலியை பத்தி அப்புறம் உங்களை பத்தி கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு விஷயம் வந்து அதுல கண்டிப்பா அமைஞ்சிருக்கும். ஸோ சொன்ன வந்த விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா தலை, அப்புறம் அல்டிமேட் ஸ்டாரு, அதுக்கப்புறம் கடவுளே அஜித் அப்படின்ற மாதிரிலாம் இந்த ஒரு இதுக்கு மேலே ஃபியூச்சர்லயும் வர விஷயம் வந்து கண்டிப்பா ஒரு தவிர்ப்பாரு. இதுக்கு முன்னாடி பேசுனது இப்போ பேசுனதெல்லாம் வந்து கண்டிப்பா அவாய்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து அந்த மாதிரி பேசுறது எனக்கு கூட கொஞ்சம் கூட உடன்பாடு இல்லை, நீங்க வந்து என்னை ஏகே இல்லைன்னா அஜித் குமார்னே கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறம் அதையும் தாண்டி வந்து உங்க ஃபேமிலியை பாருங்க, உங்களை பாருங்க, உங்களோட பர்சனல் லைஃப்பை பாருங்க, மன அமைதி எப்படியும், அப்புறம் பர்சனல் லைஃப்பை பாருங்க அப்படின்ட்டு நிறைய ஒரு நமக்கான ஒரு மோட்டிவேஷன்லாம் கொடுத்துருப்பாரு. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் தீவிரமான அஜித்குமார் சார் ஃபேனா இருக்கட்டும், அதுக்கப்புறம் உங்களோட ஃபேமிலியில இருக்கிறவங்க யாராச்சும் ஒரு தீவிரமான ஃபேனா இருக்கட்டும், அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இன்னொரு கண்டென்ட்ல இன்னொரு வீடியோ பத்தி பார்க்கலாம்.